ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம குருமா குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு நான் வெங்காயம், தக்காளி, கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் எடுத்திருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம், பச்சை மிளகாய் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வந்ததும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணதும் அது கூட 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரையும் நல்லா கலரி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே மூடி வச்சுருங்க. காயெலாம் வந்து நல்லா வேகட்டும். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் வேகிறதுக்குள்ளே நம்ம இது ரெடி பண்ணிடலாம். தேங்காய் வந்து திருவி எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய், கொஞ்சமாக உடச்சிக்கல்ல, சோம்பு, 2 மிளகு இது எல்லாத்தையும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலரி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு குருமா குழம்பு ரெடி ஆயிரும். ஒரு கொதி வந்துச்சு, நான் ஆஃப் பண்ணிடுறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.